ஹாய் கைஸ், வெல்கம் டு பொலியா vlog. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சாரி. ஏன்னா ரொம்ப மாதமாக நான் ஒரு வீடியோ கூட போடாமல் இருந்ததுக்கு இனிமேட்டு கண்டிப்பாக நான் வீடியோ ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் ரொம்ப நாள் கழிச்சு வர தொட்டி ஒரு யூனிக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலா பிஞ்சில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ் இருக்குது. இதை எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் பலா மூஸு. இது வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த முள் இருக்குது இல்லையா, அது நல்லா ஷார்ப்பாக குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா பிஞ்சாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது சைஸ் வச்சு பார்க்கக்கூடாது. எவ்வளோ சைஸாக இருந்தாலும் அந்த முள் வந்து குத்துற மாதிரி இருந்தால் வந்து அது பிஞ்சு. அதே முள் வந்து கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு அந்த சொலையெல்லாம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சைடு முள்ளாகவும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் அந்த முள் வந்து விரிஞ்சு போயிருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளார வந்துட்டு நமக்கு வந்து குட்டி குட்டியாக பலாக்காய்ங்கெல்லாம் இருக்கும். இதில் வந்து நிறைய பால் வடியும். ஸோ கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் அப்ளை பண்ணுறதை நான் இந்த வீடியோவில் நான் காமிக்கல, எங்கள் அம்மா தான் கட் பண்ணுறாங்க. அவங்க அப்ளை பண்ணும்போது நான் ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன், அது மட்டும் ஸ்கிப் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து அருவாமனை தான் நல்லா பழக்கம். ஸோ அதில் பண்ணுறாங்க. ஈவன் நைஃப்பில் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அதில் கூட பண்ணுங்கள். ஆனால் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லெண்ணெய் அப்ளை பண்ணால் பெஸ்ட்டு. கையிலையும் சரி, நம்ம அரியிற அந்த கத்தியோ அருவாமனையோ அதுலேயுமே நல்லா எண்ணெயை தடவிடுங்க. ஸோ இது எல்லாமே வெட்டி தண்ணியில் உடனே போட்டுருங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பிசுபிசுப்பு இருக்கும், அவ்வளோ பால் இதில் வடியும். அது ஒரு மாதிரி கம்மியாக இருக்கும், ஸ்டிக்கினஸ் ஹெவியாக இருக்கும். இதுதான் நமக்கு அப்படியே ஸ்வீட்டாக பலாப்பழம் வரும்போது அவ்வளோ ஸ்வீட்னஸ் கொடுக்குறதுக்கு காரணமே இந்த பால் தான். இதில் பார்த்திங்களா வந்து அந்த இது காயோட அந்த விதை பாட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சமைக்கலாம், நல்லா தான் இருக்கும். எங்கள் அம்மா பெருசாகவே போடுறாங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு குட்டி குட்டியாவோ எப்படினாலுமே நீங்கள் அரிஞ்சிட்டு அந்த முள்ளாக இருக்கிற அந்த தோல் பார்ட்டை வந்து ஃபுல்லுமே வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு வீட்டிலையே நிறைய வீட்டில் வந்து ஒரு 3 வீட்டில் வந்து 2 வீட்லையாவது பலா மரம் இருக்கும். அந்த சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த பிஞ்செல்லாம் பறித்து நாங்கள்லாம் சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து குக் ஆகிறதுக்கு சாலிடாக 10 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆயிரும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டால் போதும். வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதில் பொரியல் பண்ணலாம், வறுவல் பண்ணலாம், அதை சாம்பாரில் போடுவாங்க. அப்புறம் அதில் பிரியாணி கூட பண்ணலாம். இது மட்டன் கோலா உருண்டை மாதிரி இதுலேயும் கோலா பண்ணலாம். நிறைய இருக்குது. அந்த ரெசிபீஸ்லாம் நான் இப்போ போடலை. அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்படி வந்து அதை கட் பண்ணி அதை எப்படி க்ளீன் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், இதுதான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த க்ளீனிங் அண்டு ப்ரிசர்விங் மெத்தடை மட்டும் நான் தனி வீடியோவாக இப்போ நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ரெசிபி பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட்ரி தான். எனக்கு இந்த மாதிரி வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்துட்டாலே போதும். இதுவே ஸ்நாக்ஸ் மாதிரி நான் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது. நான் கொஞ்சம் நிறையா உப்பு எடுத்துட்டேன். இதில் பாதி போட்டாலே போதும். இது நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இது வெந்துருச்சாங்கிறத இதை எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக அமுங்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தாலே வந்துட்டு குக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த தண்ணி அப்படியே வடிச்சிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். அவ்வளோதான், பலா மூஸ் வந்து ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஃப்ரீசரில் போடுங்க. மோர் தென் 1 மந்த்துக்கு நமக்கு வந்து இது வீணாகவே ஆகாது, அப்படியே இருக்கும். நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து நம்ம வேணுங்கிற ரெசிபி பண்ணிக்கலாம். இதில் பொரியல் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பொரியல், வறுவல், மட்டனில் செய்கிற எல்லா வெரைட்டிஸும் இந்த இதுலேயும் நம்ம பலா மூஸ்லேயுமே நம்ம செய்ய முடியும். நான் அதெல்லாம் இனிமேட்டு வர வீடியோஸில் நான் போடுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Pearlia Vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in next video.